ஹாய் ஆல், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பஹாராக் பெங்கன் கா சால்னா அதுதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுவுமே ஆந்திராவில் பண்ணக்கூடிய டிஷ் தான். யூஸ்வலாக நான் பண்ணுவேன், ஒரு ஸ்லைட் வேரியேஷனோட இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை ரோஸ்ட்டுக்கு எள்ளும் வேர்க்கடலையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு கத்திரிக்காயையும், நான் ஒரே ஒரு கேப்சிகம் லெஃப்ட் ஓவர்ன்றதுனால அது போட்டேன். அது போடணுன்ற அவசியம் கிடையாது. கத்திரிக்காயுமே இந்த ப்ளூ வைலட் கலரில் ஒரு மாதிரி குண்டு குண்டாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு. அதையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு, இந்த கூர் மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு அந்த பல் மாதிரி போட்டாலுமே ஓகே, இல்லை பேஸ்ட்டாக போடுறீங்கனாலும் ஓகே. அது கொஞ்சோண்டு புளி போட்டு சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு வதக்கிட்டு, இந்த வேர்க்கடலை வச்சுருக்கோம்ல, அது கூடயே இந்த தேங்காய் வெங்காயம் மிக்சரையும் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம், 2 தக்காளி போட்டிருக்கேன் ஒரு பேஸ்க்காக போட்டு அதை வதக்கினோடனே இந்த இருக்குல்ல, இந்த பேஸ்ட் அதையுமே போட்டு கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் அவ்வளோவா எண்ணெய் ஊற்றலை, இன்னுமே நிறையா ஊற்றலாம், பட் நான் ஊற்றலை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் போட்டிருக்கேன். இன்னும் நல்லா எண்ணெய் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரினா கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அது. அதுக்கப்புறம் நான் இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கினோடனே இந்த வதக்கி வச்ச கத்திரிக்காயையும் போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் மீ, இது ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், எம்மியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் பொரியெல்லாம் பண்ண மாட்டீங்க, இப்படி தான் பண்ணி சாப்பிடுவீங்க. இது ப்ளெயின் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரியாணி, யூஸ்வலாக நீங்கள் நான்வெஜ் பிரியாணிக்குமே இது நல்லா போகும். எங்களை மாதிரி தேங்காய் பால் சாதம்னா அதுக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.